ஆக சுன்னத்து தெரியுமா? நபியவங்க கடைசியாக செஞ்ச வசியத், அதை பின்பற்றினாலே போதும் சகோதரர்களே. நபி அவர்கள் முக்கியமான 4 விடயங்களை சொன்னாங்க கடைசியா. 23 வருடம் பல்லாயிரம் விடயங்களை பேசிட்டு நபி அவங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துடைய பிரச்சினை. முதலாவது சொன்னார்கள், என்னுடைய சமூகமே, நான் உங்களுக்கு பயப்படுறது துனியாவை அல்ல, நீங்க எல்லாம் ஏழ்மையில மௌத்தாயிடுவங்கன்னு நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவது உங்களுக்கு உலகம் அதிகரிக்கும், காசு கூடும், பணம் கூடும், நீங்க சண்டை பிடிச்சு தூள் தூளாக மாறுவீர்கள். இதை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். முதலாவது. இரண்டாவது சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஒரு அமானிதம். அது சீதன பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தலா கொடுமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். மூன்றாவது நபி அவர்கள் மிக முக்கியமாக சக்கராத்தில் கூட பேசியது அஸ்ஸலா 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 என்றார்கள். தொழுகையில் கவனமாக இருங்கள், தொழுகையில் கவனமாக இருங்கள். ரசூலுல்லாஹ் மீது அன்பா, நபிக்காக நீங்கள் எதையும் செய்வீர்களா? தொழுகையில் கவனமாக இருங்கள். உங்களோட வாப்பா உங்களை எல்லாம் வளர்த்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். எவ்வளோ கவனமாக இருப்போம் அந்த வார்த்தை. எவ்வளோ பேசினார் மறந்துரும், ஆனா கடைசியா சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அஸ்ஸலா, தொழுகையில் கவனமாக இருங்கள். அன்பின் அடையாளம் அதுதான் சகோதரர்களே. அதான் சொன்னால் மனைவி இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும், கடை இருக்கட்டும், ஓடோடி வந்து விடணும் பள்ளி வாசல். பள்ளி தான் திறக்கப்பட்டு விட்டது இன்றோடு, யாரும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சவுதி அரேபியாவில் போனால் பார்ப்பீர்கள், வாகனத்தில் போய்கொண்டிருப்பார்கள், அதான் சொன்னால் நிறுத்தப்படும், முசல்லா எடுப்பார்கள், அவிடத்தே தொழுது விடுவார்கள். என்ன தெரியுமா? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றதோட கல்பு நடுங்கும் முஸ்லிம்களுடைய. ஏன்? நபியை ஞாபகப்படுத்தினார். இதுதானே அன்பு. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகும் நீ தொழமாட்டாயா? ஆனா அன்பு என்று சொல்றியே, பொய்ய சொல்றியே, பொய்ய சொல்றியே, பொய்யான அன்பே இது. நீ சரியான அன்பு என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சத்தம் உனது காதில் விழுந்தால் நீ தாங்க மாட்டாய். இதுதான் அன்பு.